வணக்கமுங்க. உங்க பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட நேம் வந்து அன்புச்செல்வி. என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 1545. நான் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல மேலூர்ல இருந்து வர்றோம் நாங்க. என்ன துறை எடுத்திருக்கீங்க? டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். எப்ப கல்லூரி முடிச்சீங்க? 2018ல முடிச்சோம். 18லயே போய் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி என் ஃப்ரெண்டு மூலமா சுரேஷ் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம் சார். அப்புறம் கொரோனா டைமா அது இதுன்ட்டு இதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் ஸ்டடீஸை கொஞ்சம். அப்புறம் வந்து வீட்ல இருந்தே படித்தோம். எல்லாம் மெட்டீரியல்ஸ் தான். சுரேஷ் இன்ஸ்டியூட்ல மெட்டீரியல்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கிளாஸ் எல்லாமே இருக்கு. நாங்கள் மெட்டீரியல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி அதிலேயே படித்தோம். கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருந்தோம். குரூப் 2ல போனோம். குரூப் 2ல கூட கிடச்சிச்சு. மெயின்ஸ் வரையும் போயிட்டு கொஞ்சம் லாஸ்ட் அந்த இன்டர்வியூவில் நமக்கு கிடைக்கல. அந்த கவுன்சிலிங் டைமில் கிடைக்கல. அந்த டைமில் நம்ம அதை சோர்ந்து போய் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கிடைக்கல இதோட அவ்வளோதான் அந்த மாதிரி விடாமல் அடுத்தடுத்து கண்டினியூவாக நம்மளால் முடியும். போனால் என்ன நம்ம கடவுள் அடுத்தது நமக்கு கிடைக்கும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படித்தோன்னா எதுனாலும் நமக்கு கிடைக்கும்னு நினச்சி படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஏற்ற டிபார்ட்மெண்ட் நமக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சார். எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க மேம்? 153 கொஸ்டின் போட்டேன் சார் நான். உங்களுடைய எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றீங்க? குரூப் 4 மட்டும் சொல்லுங்க. குரூப் 4 மட்டும் 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன் சார். குரூப் 2 2 டைம்ஸ் எழுதியிருக்கேன். அது இன்டர்வியூவே போயிட்டு அது லாஸ்ட் டைமில் கிடைக்கல கவுன்சிலிங் டைமில். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? என்ன சோர்ஸ்லாம் படிச்சீங்கன்னு சொல்லுங்க மேம். தமிழ் எல்லாமே ஸ்கூல் புக் தான் சார். மற்ற ஜிஎஸ் எல்லாமே வந்து சுரேஷ் இன்ஸ்டியூட் புக்ஸ் மட்டும்தான் ஃபுல்லாக. பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாமே சுரேஷ் இன்ஸ்டியூட் புக்ஸ் மட்டும்தான். கனிமுருகன் சார் வீடியோஸ் பார்க்கணும். அதில் வீடியோஸை பார்த்தாவே போதும். பாலிட்டிக்கு ஹிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே அதில் அவ்வளோ நல்லா டீச் பண்ணுவாங்க சார். அது படித்தோம்னாலே போதும் நம்ம குரூப் 1 லெவலுக்கே இது பண்ணலாம் சார். உண்மையில அது மட்டும்தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது பண்ணோம். என் ஃப்ரெண்ட்ஸுமே நல்ல டிபார்ட்மெண்ட்ஸில் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நானும் இப்போ இது பண்ணியிருக்கேன் சார். இன்னும் அடுத்தடுத்து படிக்கிறவங்களும் எதை இது இதாக நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா படிக்கணும், நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸ் இப்போ ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் இருக்குது. வீட்டில் இருந்தே நம்ம படிக்கலாம். படித்து இது பண்ணி கிராக் பண்ணிடலாம் சார் ஈஸியாக. ஓகே. நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சீங்களா மேம்? நோட்ஸ் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம்ல சார். வீடியோஸ் பார்க்குறப்ப நம்ம நோட்ஸ் அதை எடுத்துக்கிறணும். நோட்ஸ் பார்த்து எழுதிட்டு நோட்ஸ்லையும் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா சோர்ஸும் எடுக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் சார். கடந்த முறைகள்லாம் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்க? ஏன் அந்த டைம் கிளிக் ஆகலை உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? நிறைய டெஸ்ட்டு தான் சார். டெஸ்ட்டு நம்ம நிறையா போட்டு பார்க்கணும். வீட்டில் நமக்கு நிறையா சுச்சுவேஷன் இருக்கும். மேரேஜ் ஆன பிள்ளைங்கன்னா நிறைய நமக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். டெஸ்ட் நம்மளால் இது பண்ண முடியாது. கண்டினியூவாக நம்மளால் படிக்க முடியாது. அதெல்லாம் இது பண்ணிட்டு நம்ம படிக்கணும். டெஸ்ட்டு போடணும். டைம் இதுக்குன்னு என்னதான் வேலை இருந்தாலும் நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டெஸ்ட் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம டெஸ்ட் போடாமல் விட்டதுனால போன டைம் கிடைக்கல. இந்த டைம் சரி நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் போடணும். அந்த மாதிரி ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணி நம்ம டெஸ்ட்டெல்லாம் போட்டதுனால இந்த டைம் கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸில் இப்போ தமிழ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கேற்றாப்புல நம்ம நாலேஜே நம்ம கொஞ்சம் இது மாற்றிக்கிறணும். நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸாக பார்த்து படிக்கணும். எங்கெங்கே சோர்ஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்னி வர எக்ஸாம்ஸில் நம்மளால் எக்ஸாம் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். தனியாக படிச்சீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடி அந்த மாதிரி படிச்சீங்களா? குரூப் ஸ்டடி தான் சார் நாங்கள் முன்னாடி பண்ணோம் அந்த ஜாயின் பண்ண டைமில். அப்புறம் இப்போல்லாம் வீட்டில் இருந்து தான் மேரேஜ் ஆயிடுச்சு. வீட்டில் இருந்தே தான் இப்போ ஃபுல்லாக படித்தது. இப்போ வீட்டில் வந்து அம்மா சப்போர்ட்டு. அம்மா தான் ஃபுல் எனக்கு பில்லரே அம்மா தான். அம்மா அப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட். அவங்களும் ஹஸ்பண்ட் மேரேஜ் ஆன பிள்ளைங்கனாலே ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. அவங்களும் என்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி விட்டுட்டு நீ படி, உன்னால் முடியும், நீ படி, உனக்கு நீ ஒரு இதாயிடுச்சுன்னு நினைக்காத, மெயின்ஸில் போயிடுச்சுன்னு நினைக்காத, அடுத்தடுத்து நீ படி, அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களும் மோட்டிவேட் பண்ணாங்க. எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுறதுனால நமக்கு இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு சார். இந்த 7 ஆண்டு பயணத்தில் மேம் எப்பயாச்சும் விட்டுட்டு போயிடலாம், நமக்கு வேண்டாம் அப்படின்லாம் நினச்சிருக்கீங்களா? விட்டுட்டு போகணும்னு நினைப்போம். இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டம், நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ பேர்கிட்ட ஏச்சு வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ படிக்க வச்ச, என்ன வேலைக்கு போயிருக்கு இந்த பிள்ளை, நீ படிக்க வச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, அந்த மாதிரி அம்மா அப்பாங்களுக்கு நிறைய பேச்சு தான். அப்போ நம்ம அதெல்லாம் யோசிக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போய் அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க, இப்போ பாருங்க நான் வேலை வாங்கிட்டேன், என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி அம்மாவை நம்ம ஒரு இடத்துல நிற்க வைக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு நிற்க வச்சிருக்கேன் எங்கள் அம்மாவை இந்த டிஎன்பிசி ஆஃபீஸ் முன்னாடி. நினைக்கிறப்ப பெருமையாக இருக்குது எனக்கு. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு படிக்கிற டைமில் மேம்? மொபைல்ஸு நம்ம மோஸ்ட்லி அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஃபோனை. இருக்கும் நம்ம இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூடியூப் வீடியோஸ் மட்டும் நிறைய டிஎன்பிசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோம்னா அது ரிலேட்டட் வீடியோஸாக நமக்கு வரும். அப்போ நமக்கு மற்றது பார்க்க டைம் இருக்காது.
எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்பாங்க 5 மினிட்ஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் வரும். அதனால நம்ம அதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் நேரத்துல நமக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சனால எல்லாம் வேற வேற ஃபீல்டில் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறா, ஒருத்தி அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றா. எல்லாரோட சஜஷன் கேட்டு தான் நம்ம டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்றதுமே என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணலாம், கைடன்ஸ் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டு தான் இது பண்ணியிருக்கோம். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. நமக்கு சக்ஸஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். என்னைக்குனாலும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நமக்கு. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் டைம் கீப் அப் தான் சார். டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம டைம் வந்து முன்னாடியே தான் டெஸ்ட் நம்ம ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணணும். அவங்களே சொல்லிடுவாங்க இவ்வளோ டைம் தான் இவ்வளோ நிமிஷத்துக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் தமிழ் போடணும், அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் ஜிஎஸ் போடணும். அந்த மாதிரி அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க. அப்போ நம்ம அதை வச்சு நம்ம நிறைய அங்கே போய் நம்ம வீட்டிலனா நம்ம கொஞ்சம் லெத்தாலஜிக்காக விட்டுருவோம். சரி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறோம், ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி விட்டுருவோம் வீட்டிலன்றப்போ. இன்ஸ்டியூட்ல போய் அவங்க டெஸ்ட் இது பண்ணுறப்ப டக்குனு அவங்க வாங்கிடுவாங்க. டைம் முடிஞ்சிச்சு கொடுங்க அப்படின்னு வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போய் ஒரு இடத்துல இது பண்ணுறப்ப அந்த டைம் கீப் அப் இன்னும் கொஞ்சம் நமக்கு வரும். ஐயோ டைம் போச்சு அந்த ஒரு இது ஃபயர் வரும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்க்குறப்ப கொஞ்சம் இன்னும் ஐயோ போச்சு டைம் முடிஞ்சிச்சுன்னு வரும். வீட்டில் நம்ம கொஞ்சம் போடுறப்ப அது கொஞ்சம் டைம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்க மேம். ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல சார், நோட்ஸை வந்து நம்ம அதை அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அதான் சுகேஷ் சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம 1000 புக்கை படிக்கிறத விட நீ ஒரு புக்கை 1000 தடவை படி, அது போதும். 1008 சோர்ஸ் நீ இது படிக்கக்கூடாது. ஒரு சோர்ஸை நீ படிக்கிறியா, ஒரு சோர்ஸை நீ 100 தடவை படிச்சேன்னா அதுவே போதும். இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க நோட்ஸை நம்ம நல்லா அதை எடுத்து வச்சுட்டு அதையே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக படித்தோம்னாலே போதும் சார். புதிதாக படிக்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்லுவீங்க? இந்த புதுசாக படிக்க வரவங்களுக்கு நிறைய இப்போ கொஸ்டின்ஸ் இதெல்லாம் மாற்றிட்டாங்க சார். அவுட் ஆஃப் சோர்ஸ் தான் தமிழ் ஃபுல்லாக கேட்குறாங்க. அதனால நம்ம முன்னாடிலாம் ஸ்கூல் புக்ஸ் படித்தா போதும் அப்படின்னு இருக்கும். 1லேருந்து 10th வரையும் 6லேருந்து 10th வரையும் படித்தா போதும், 12th படித்தா போதும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நமக்கு நிறைய அவுட் ஆஃப் சோர்ஸ். நம்ம எந்த அளவுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நீ எக்ஸாமில் உள்ளே போகலாம். நிறைய எல்லா இன்ஸ்டியூட்லேயும் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுக்கணும், மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோன்னா நம்ம படிச்சிடலாம் சார். என்ன ஆலோசனை சொல்கிறீங்க? ஆஸ்பிரன்ஸுக்கு லாஸ்ட்டாக மெசேஜ் சொல்லிடுங்க. தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். கடவுளே நமக்கு அது உனக்கு கிடைக்க இல்லை உனக்கு அப்படின்னு நீ தலையில எழுதியிருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணோம்னா அந்த கடவுளே நமக்கு இறங்குவாரு. இந்த பிள்ளை இவ்வளோ முயற்சி பண்ணதே, இந்த முயற்சிக்காகவாது நமக்கு இந்த பிள்ளை கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுப்பாரு. நம்மளோட முயற்சி தான் நமக்கு எல்லா வெற்றியும் கொடுக்கும். எனக்கு என்னோட ஹாப்பினஸை விட அம்மாவுக்கு பெருமை சேர்த்துட்டோம், நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒரு வேலையை வாங்கி இது பண்ணிட்டோம், அந்த மாதிரி இருந்துச்சு சார்.